கோயில்களில் வந்துட்டு சாமி கும்பிட தான் போவோம். ஆனால் சாமி கும்பிட்ற இடத்துல எனக்கு வந்துட்டு பாட்டு பாட கிடைச்சது ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களையும் அந்த பக்தி பாடல்களையுமே பிரிக்க முடியாது. அது எப்படி எப்படி அதை ஆத்மார்த்தமாக உணர்றீங்க? இல்லை, எப்பயுமே இறைவன் தான் சாமி. கடவுள் தான் நம்மளை வழி நடத்துறது, நம்மளை எல்லா விதத்துலையுமே. அதனால தான் வந்து இரவையும் பகலையும் நம்மளுக்கு வந்து மாற்றி மாற்றி உருவாக்குறதே அந்த சூரிய பகவான். நம்ம வந்து அதுக்காக தானே பொங்கல், தைப்பொங்கலே கொண்டாடுறோம், அப்புறம் இது பண்ணுறோம். அதனால் பஞ்சபூதமும் இருக்கிறது நமக்கு உண்மை தானே, பார்க்குறோம்ல. இப்போ இயற்கைங்கிறது உண்மை தானே, இயற்கையே வணங்குறோம். அதே மாதிரி கடவுளை வந்து நம்ம எந்த அளவுக்கு மனசார நம்பி, இப்போ ஒரு விஷயத்த நம்பி, இறைவனை நம்பி நம்ம ஆத்ம திருப்தியாக பாடுறோமோ, அது தப்பாக பாடுறோமோ, வரிகள் தப்பாக பாடுறோமோ, இல்லை எதர்ச்சியாக தெரிஞ்சு பாடுறோமோ தெரியாமல் பாடுறோமோ, ஆனால் ஒரு உணர்ந்து பாடும்பொழுது நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நம்மளை அறியாமல் அடுத்த லெவலுக்கு கடவுள் கொண்டு போவார். அப்படி கொண்டு போகும்பொழுது மீனாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நவராத்திரியில் பாடிட்டு வரும்பொழுது என்னுடைய நண்பர் வந்து ராஜமாணிக்கம்னு சொல்லிட்டு, அவர் நீங்கள் இதில் திருத்தணியில் திருச்செந்தூர்லாம் பாடியிருக்கீங்களா அப்படின்னு எல்லா முருகன் கோயிலையும் கேட்டார். அவர் இல்லைங்க ஐயா அப்படின்னேன். ஆனால் கோயிலுக்கு போய் அங்கே நின்று பாடுறது வேறு, ஆனால் சாமிக்காக அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல பாடினதில்லை அப்படின்றபோது, அப்போ தான் அவர் அங்கே நிகழ்ச்சி நடத்துகிறவங்கள்ட்ட, ஏற்பாடு செய்கிறவங்கள்ட்ட ஸ்பான்சர் யாராவது பண்ணாக்கா பண்ணுவாங்கல்ல, அப்போ அவர் ஸ்பான்சர் பண்ணார். அதான் உங்களுடைய முதல். ஆமாங்க, திருச்செந்தூரில். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே நிறைய கோயில்களில் பாடிக்கிட்டு தான் இருக்கிறேன். பக்தி பாடல் நிறைய பாடிக்கிட்டு இருக்கேன், எந்த விதத்துலையும் இது குறையில்லை. ஆனால் திருச்செந்தூரில் பாடணுங்கிறது, அதுவும் 6 நாளும் விரதம் இருந்து 6 நாளும் சாப்பிட மாட்டேன். பச்சை தண்ணி கூட, அதாவது இரவு கோயிலே தங்கி. ஆமாம், அங்கேயே தங்கிக்குவேன். ஆமாம், வருஷம் தொடர்ந்து அப்படி தான். அதேமாரி இப்போ தைப்பூசம்னாலும் எப்பயுமே மாலை போட்டிருப்பேன். இப்போ வந்து தைப்பூசம் தான் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை. ஏன்னா சிவராத்திரி வரைக்கும் இருக்குது. அதனால் நான் எப்பயுமே மேக்ஸிமம் எந்தெந்த நாள்லாம் வருதோ அதுக்கு நான் வந்து 48 நாள் மாலை போட்டிருப்பேன். எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து மாலை போட்டுக்கிறீங்க அப்படிமே. அவரால் தாங்க வாழ்க்கையே ஓடுது, அவரால் தான் நமக்கு வாழ்க்கையே நடக்குது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோன்னா அவர் கொடுத்த பிச்சை எல்லாமே கடவுள் கொடுத்த, முருகர் கொடுத்தது. அதனால் முருகருக்காக நம்ம எப்பயுமே விரதம் இருந்து நல்லா இருக்குது. அது அந்த சந்தோஷத்தை விட வேறு என்ன வேணும்?